بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். சுப்ஹானல்லாஹ். சுவனம் அப்படிங்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்கள் யாரு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லி தர்றாங்க. சுவனத்துக்குள்ள நுழைய முடியாதவர்கள் யாரு? இன்னும் சில ஹதீஸ்களில் வரும், அதனுடைய வாடைகளை கூட நுகர மாட்டார்கள் அப்படிங்கிற செய்திகளும் சில ஹதீஸ்களின் வாயிலாக சொல்லப்படும். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இன்னும் சிஹாஹு சித்தா அப்படிங்கக்கூடிய ஆதாரமான 6 கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். உறவை துண்டித்து வாழக்கூடியவன் ஜன்னத்தில் நுழைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உறவுகளை பேணி வாழணும் அப்படிங்கிறது சுவனத்துக்குள்ள கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸினுடைய மாற்று கருத்தாக நம்ம பார்க்கணும். ஜன்னத்து அப்படிங்கக்கூடிய அந்த சுவனம், அதில் நுழைய முடியாதவர் யாருன்னு சொன்னா அவர் உறவை துண்டித்து வாழக்கூடியவர் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே நமக்கு படம் பிடித்து காட்டுறாங்க. கண்ணியமானவர்களை, எப்படி இந்த உலகத்துல நாம ரன் பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதன் அப்படிங்கிறவனுக்கு ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்தானோ, உதாரணத்திற்கு ஆசை அப்படிங்கிறத அல்லாஹ் கொடுத்து படைத்தான். மலக்குமார்களுக்கு ஆசை அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஒரு கிட்டத்தட்ட நம்ம விளங்குறதுக்கு சொல்றதுன்னா ரோபோ அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த வேலையை ரொட்டேட்டா அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. தனக்குன்னு உண்டான அந்த ஆசைகள் அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது மலக்குமார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு. ஆனால் மனிதன்கிறது அப்படி அல்ல. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கையும் கொடுத்து அல்ல ஆசைங்கிறதையும் கொடுக்கறனால தான் அப்பப்போ என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சம் அந்த தவறுகள் செய்யக்கூடிய அந்த பழக்கங்கள் அவனிடத்துல உருவாகுவதற்கு அல்லாஹ் வச்சது ஆசைங்கிறத. அப்பதான் நம்ம சொல்ற கேட்கறானு செக் பண்ண முடியும். பொருள்ல ஒரு பாத்திரத்துல தண்ணீரே இல்லை, வெறும் பாத்திரம் இருக்கு, தண்ணி குடிக்காதன்னு நம்ம சொல்றோம். நம்ம சொல்றதை கேட்டு அவன் குடிக்காம இருக்கானா அல்லது பாத்திரத்துல தண்ணி இல்லாதனால குடிக்காம இருக்கானாங்கிற எப்படி தெரிஞ்சுக்கிற? தண்ணியை வச்சு குடிக்காதன்னு சொன்னாதான் என்ன செய்யறான், அவன் குடிக்காம இருக்கும்போது அவன் நம்ம சொல்ல கேட்கிறான்னு வழங்க முடியும் இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் ஆசைங்கிறத கொடுத்து அந்த ஆசையோடு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் நம்ம செய்யாம என்ன செய்வோம் இருந்தோம் அப்படின்னா தான் அல்லாஹ்வால என்ன செய்ய முடியும். அல்லாஹ்வாலங்கிறத விட மற்றவர்களுக்கு நம்மை நிரூபிக்க முடியும் இவன் சொல் பேச்சு கேட்கிறவங்கிற. மலக்குமார்கள் போன்று எந்த ஆசாபாசங்களும் இல்லாம அல்லாஹ் நம்மளை படைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அதை நாம செய்யாமல் இருக்கிறோம்னா அதை எதுவுமே இல்லாததுனால நாம் செய்யாமல் இருக்கிறோங்கிறது யதார்த்தமாக தெரிந்துவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு நடந்தோம் அப்படிங்கிறத அது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதனால அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து தான் மனுஷனை படைச்சான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்கும் பொழுதும் ஜன்னத்துக்குள்ள போறதுக்கு உண்டான காரணமாக உறவை சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிறத அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அந்த சுவனத்தினுடைய அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய கால்களில் ஒரு காலை பிடித்து கொண்டு அந்த உறவு அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ்விடம் கேட்டதான். ரப்பே, நீ என்னைய படைச்சிருக்கிற உறவு முறைங்கிற நம்மளுடைய இரத்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, நிக்காஹுவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த நிக்காஹினுடைய பந்தம் அப்படிங்கக்கூடிய அந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே உறவு முறை தான்.
இந்த உறவு அப்படிங்கக்கூடிய இந்த ரஹம் அப்படிங்கிறத அல்லாஹ் படைக்கும் பொழுது அந்த அல்லாஹ்னுடைய அர்ஷனுடைய காலை பிடித்து கொண்டு அது சொன்னதாம், ரப்பே என்னை எவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவரை நீ சேர்ந்து வாழு, யாரெல்லாம் என்னை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை விட்டு நீயும் புறக்கணித்து விடு அப்படிங்கிற செய்தியை அந்த ரஹமுங்கிற அந்த உறவு சொன்னதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபுகளில் நாம விஷயங்களை காண முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப அந்த உறவு முறைங்கிறத அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியும். ஆக உறவுகளை சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது அல்லாஹ் நம்மோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு காரணமும் கூட, சோரத்திற்குள் நாம் நுழைவதற்குண்டான ஒரு முக்கியமான காரணமாகவும் அது அமையும் அப்படிங்கிறத நாம விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்து பயணிக்கக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.